தனது புகைப்படங்களை அனுமதி இல்லாமல் சமூக வலைதளங்களில் பயன்படுத்துவதாக இளையராஜா தொடர்ந்த வழக்கில் இளையராஜா புகைப்படத்தை பயன்படுத்த உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. யூடியூப், ஃபேஸ்புக், எக்ஸ், இன்ஸ்டாகிராமில் இசையமைப்பாளர் இளையராஜா புகைப்படங்களை பயன்படுத்த உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தனது புகைப்படம், பெயர், இசைஞானி என்ற பட்ட பெயர், குரல் என எதையும் சமூக வலைதளங்கள் பயன்படுத்தக்கூடாது என இளையராஜா வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் இளையராஜாவின் புகைப்படத்தை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தனது அனுமதியின்றி தனது புகைப்படத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என சென்னை உயர் நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா சார்பில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. அந்த மனுவில் பார்த்தோமேயானால், தன்னை அடையாளப்படுத்தும் விதமாக தனது பெயர், புகைப்படம், இசைஞானி என்னும் பட்ட பெயர் உள்ளிட்டவைகளை சமூக வலைதளங்களில் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் எனவும், அவ்வாறு பயன்படுத்தப்பட்ட புகைப்படங்களை உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் தனது புகைப்படம் மூலம், பாடல்கள் மூலம், தனது பெயரை பயன்படுத்தியது மூலம் கிடைக்கப்பட்ட வருமானங்கள் குறித்து யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் செயல்படும் சேனல்கள் பதிவிட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த புகார் மனுவானது நீதிபதி செந்தில்குமார் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்ததை அடுத்து இசையமைப்பாளர் இளையராஜாவின் தரப்பிலான வழக்கறிஞர்களும் ஆஜராகினர். அப்போது இளையராஜாவின் புகைப்படத்தை AI தொழில்நுட்பம் மூலம் மார்க்கிங் செய்து சில சமூக வலைதளங்களில் ரீல்ஸாகவும் மீம்ஸாகவும் பதிவேற்றம் செய்யப்படுவதாகவும், அவ்வாறாக வணிக ரீதியாக பயன்படுத்தப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் பெயரால் இசையமைப்பாளர் இளையராஜாவின் தனிப்பட்ட உரிமைகள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மேலும் இந்த ரீல்ஸ் மற்றும் மீம்ஸ்கள் மூலம் இசையமைப்பாளர் இளையராஜாவின் மீது அவதூறுகள் பரப்பப்படுவதாகவும் அவரது சார்பில் வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த விவாதங்களை கேட்ட நீதிபதி இளையராஜாவின் பெயர், புகைப்படம் உள்ளிட்ட வகைகளை சமூக வலைதளங்களில் அவரது அனுமதியின்றி பயன்படுத்தக்கூடாது எனவும், அவ்வாறு பயன்படுத்தியதன் மூலம் பெறப்பட்ட வருமானங்கள் குறித்தும் யூடியூப் சேனல்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.